நீதி தவறாதே. இந்த மறுபடியும் ஆட்சியை பார்த்து கொலை கொள்ளை கற்பை பெண் வைக்கிறாயே யாரு? நீதி கேட்கிறா நீதி இந்த மாபெரும் கொலை நடந்திருக்கிறது. நாட்டு அமைச்சர் கருணாகரன் நான் இருக்கும்போது இந்த பெண்ணை யார் கொலை செய்திருப்பாங்க? கொலை செஞ்சதே நீ தானடா. நீதி தவறாத நமது ஆட்சியே கொள்ளை கொள்ளை கற்பை இந்த செயலை யார் செய்திருப்பார்கள்? இந்த கொலை செய்தது யார் என்று எனக்கு தெரியும். இந்த பெண்ணை கதற கதற கற்பழித்து கொலை செய்தது யாருக்கு உனக்கு தெரியுமா? நன்றாக தெரியும். அப்படி இந்த பெண்ணை கொலை செய்தவரை கண்டுபிடித்து விட்டால் தக்க சன்மானம் வழங்கப்படுதா? உண்மையாக உண்மையாக சத்தியமாக உறுதியாக உறுதியாக. கொலை செய்தவர் யார்? கணம் கோட்டானவர். கோட்டானவர்களே இதற்கு சரியான நீதிபதி. நீதி தவறாத நமது நாட்டிலே இந்த ஏழை பெண்ணை கத்தர கத்தர கற்பழித்து கொலை செய்திருக்கிறார். கொலை செய்தது நம்மள கொலை பண்ணிடுவாங்க. கொலை செய்தது யார் என்று கேட்கிறார்கள். அவன் எப்படி இருப்பான்? அவன் முகம் பூசணிக்காவில் கொலை இந்த ஏழை பெண்ணை கதற கதற கொலை செய்தவன் மன்னா. பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாத, நான் இருக்கேன். பயப்படாம சொல்றா. அப்பல்ல நீ இருக்கிறதுனால தானே பயமா அம்மா புத்துறாண்டி ஐயோ புத்துறாண்டி அம்மா. எவனோ கொலை பண்ணான், எவ்வளோ சத்தா. நம்ம உயிரை நம்ம தான் காப்பாத்திக்கணும். கொலை செய்தது யார்? கொலை செய்தவர் யார்? கொலை செய்தது யார்? கொலை செய்தவன் தான் செய்தவன். ஆமாம், இந்த கொலை செய்தவன் யாரப்பா? இந்த கொலையை செய்தவன் நாட்டில் தான் இருக்கின்றான். எந்த நாட்டிலா? இந்த நீதிமன்றத்தில் இருக்கின்றான். இந்த நீதிமன்றத்திலா? யார் அந்த அதிகாரி? கொலை செய்த அந்த கொட்டியவன் யார் தெரியுமா? அந்த கொட்டியவன் யார் தெரியுமா? உன் நாட்டு அமைச்சர் இந்த என்ன பற்றி போல தெரியாதா? மகாராணி என்ன இது? செய்தவன் வந்தான். இல்லாமல் அமைச்சரை பார்த்து குற்றவாளி இதுவா தர்மம், இதுவா நீதி? நீதி தவறாமல் நீதி வழங்கும் இந்த நாட்டிலே இந்நாட்டில் அமைச்சரை பார்த்து கொலகாரத்தை விளைக்கலாமா? அவர் யார்? எப்பேர் பட்டவர்? இந்த நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக அதுக்காக சொல்கின்றார். கொலகாரத்தை விளைக்கலாமா? கொலகாரத்தை உரைத்த உடல் நாட்டத்தின் அமைச்சர் மீது நான் சந்தேகம் அமைச்சர் மட்டும் சொல்ல வேண்டும். அப்படி பார்க்க போனால் இந்த கொலை செய்தது அமைச்சராக நான் இருக்கும் என்று இந்த பெண் யாருதான் எனக்கு தெரியாது. மன்னா, கொலை நான் செய்யவில்லை என்று நம்புங்க. மேலே பூமாதேவி, கீழே ஆகிய சர்ச்சைகள். இந்த மாத்தி மாத்தி பேசுற கையெல்லாம் ஒதுக்கா இருக்கு. நம்ம தவளை வாயால கட்டிட்டு மாட்டிக்கிற மாதிரி இவனே மாட்டிருப்பாங்க. வேலையா பூமாதேவி காலக்காரங்க மேலே யார்? பூமாதேவியா? கீழே யார்? ஆகாயமணியா? மாத்தி மாத்தி பேசுகிறேன். நீங்க தான் இப்போதான் பட்டப்படி முடித்துவிட்டு தாயகம் வந்திருக்கிறாய். உன் தாய் தந்தை பார்த்தாங்க. இருந்தாலும் பெரியவர்கள் அதை பேசும் பொழுது சின்ன பொண்ணு பேசக்கூடாது. நீ மாதாடக்கூடாது. கொலைகாரன் யார் என்று தேடிக் கொண்டிருக்கிறோம். நான் யார்? இந்நாட்டு இளவரசி நீதிமன்றத்தில் சிறிய
பெரியவர் பெரியவர் என்பது வேறு என்பது கிடையாது. கிடையாது. பொய்யை நீங்கள்தான் தெரிவிக்கணும். தீர விசாரித்து முடிவு சொல்லுங்கள். முடிவு சொல்ல வேண்டும். கண்டால் பார்ப்பது பொய், உண்மை. பார்த்தால் கேட்பது பொய், உண்மை. தீர விசாரிப்பதே மெய். உண்மை. ஆமா. கொலை நடந்த இடம் எங்கே? ஐயா, இந்த கொலை நடந்த இடம் எங்கே? இந்த கொலை நடந்த இடம் பச்சாமரை குளம். என்னது? ஒட்டாமரை குளம். பார்த்தா மாதிரியே சொல்றான். சமாளிக்கிறேன். வேற எதுவும் சொல்லு, கிளம்பலாம். நம் நாட்டிற்கு தண்ணீர் கொஞ்சம் அதிகம். உண்மை. ஒட்டாமரை குளத்துக்கு எத்தனையோ பெண்கள் தண்ணீர் எடுத்து வருவார்கள். மன்னா, என்னடா? இது மறுக்கப்படாத உண்மை இது. உண்மைதான். இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் ஒருவர் இல்லை என்றால் ஒருவர் பார்த்திருக்கலாம். உண்மைதானே? அப்படியா இந்த பெண்ணை நான் கொலை செய்திருந்தால் இதற்கு யாரா சாட்சி? சாட்சி வேண்டும். சாட்சியா? யார் சாட்சி? இந்த கொலைக்கு சாட்சியா? சாட்சி வேண்டும். இந்த கொலைக்கு சாட்சியா? ஐயா, நெஞ்சுக்கு தேவை மன சாட்சி, அது நீதி தேவன் அரசாட்சி. அடவா, நெஞ்சுக்கு தேவை மன சாட்சி, நீதி தேவன் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மன சாட்சி, அது நீதி தேவன் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்களால் கட்டி வரான் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுளே, கனவு கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செய்ய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொள்ளாதவன் குற்றவாளி. சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதி செய்ய செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. செய்ய சொல்பவன் அதிகாரி, செய்ய சொல்பவன் அதிகாரி. இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுளே, கல்லாதான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீர்களே? இந்த கொலைக்கு சாட்சியா? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விண்ணையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த கடவுள்தான் சாட்சி. ஐயா, அந்த கடவுள்தான் சாட்சி, அந்த கடவுள்தான் சாட்சி. பூரா வாயா. கல்லாக இருக்கும் கடவுள் சாட்சி சொல்ல வருவாரா? இப்படி வருவா? விண்ணையும் மண்ணையும் கட்டி காக்க கடவுள் சாட்சி என்று சொல்கிறார். அந்த கல்லாக இருக்கிற கடவுள் சாட்சி சொல்லணும். நான் தான் கொலைகாரன் என்று நானே சொல்லிவிடுகிறேன். ஐயா, ஒருவேளை கல்லாக இருக்கக்கூடிய கடவுள் சாட்சி சொல்ல வந்தா ஊர்ல எத்தனை நாட்டமகர் மாட்டுவாங்க தெரியுமா? கல்லாக இருக்கும் சாட்சி கிடையாது. கண்ணால் பார்த்த சாட்சி சாட்சி வேண்டும். சாட்சி இருக்கிறதா? கையில விளக்க வேண்டும். ஆமா. கொலை நடந்த இடம் பொத்தாமரை குளம். ஆமையா, இறந்து பிணமாக கிடப்பது யார்? ஐயா, இதோ இறந்த பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி. ஐயா, ஓ சூட்டுடா. என் தங்கச்சி. ஐயா, இறந்து கிடப்பது என் தங்கச்சி. ஐயா, உனது தங்கச்சி. பெயர் சுந்தர். ஐயா, சுண்டுடா. சுண்டுனது ஒரு பேரா? கருப்பு சுண்டுடா, வெள்ளை சுண்டுடா? ஏய், சுந்தர் தான், சுந்தர். ஆமா. இவரா உனக்கு தந்தை, அவளுக்கு நீ அண்ணன். இந்த தந்தைக்காக இந்த அண்ணனுக்கு ஒரு மாற்றி சட்டத்துக்கு ஏற்கல ஏற்காது மாற்றி. என் தங்கச்சி பாருங்க. என்ற கண்ணு. அழகுல கண்ணு. இந்த 18 பட்டுக்கு நாட்டாம
என்ற வாயில பீ வராங்களா என்ற சொப்பை ஆரம்பிக்க மாட்டாங்க அதுக்காக நோய் அடிச்சா மருந்து படிக்கிறாங்களா வடகன் உனக்கு சரியான நேதி நான் இறந்து கிடக்கிறது யாரா செல்லம் ஒன்றரை தங்கச்சி அப்பா ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும் நடக்கண்டி இன்ஜின் ஓடிக்கிற மாதிரி ஓடிக்கிறீங்க ஒன்றரை தங்கச்சிக்கு என்னப்பா நடக்குது உனையா உனையா உன நடக்குதா தென்ன போலையா பணம் போலையா ஆதிவேதி தூக்கி போவோம் டாக்டர் நல்லவனா சாப்பிடுறது கம்மியா இப்போ 16 பேரை தூக்கிட்டு தான் சாப்பிட்டா போய் சேரும் எவ்வளவு உனக்கு சரியான நீதியை நான் வழங்குறேன்டா அதெல்லாம் வழி வருஷாயா என்ன கண்ணே ஒன்றரை தங்கச்சி அப்பா ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னடா வேணும் அண்ணனா கண்ணு அழகா ராஜா இறந்து கிடக்குது யாரா செல்லம் ஒன்றரை தங்கச்சி அப்பா கவனர பாடு நீ நாட்டாமியா நான் காட்டாமியாடா நடா கருப்பு கொடுத்துறக்குள்ளே கத்துற பெரிய இறந்து கிடக்குது யாரா ஒன்றரை தங்கச்சி அப்பா ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும் அண்ணனா கண்ணு அழகா ராஜா இறந்து கிடக்குது யாரா செல்லாம் தங்கச்சி அப்பா ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும் அழகா செல்லாம் இறந்து கிடக்குது யாரா செல்லாம் ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னடா வேணும் அழகா கண்ணு இறந்து கிடக்குது யாரா செல்லாம் ஒன்றரை தங்கச்சிக்கு நீ என்னப்பா வேணும் இறந்து கிடக்குது யாரா ஆகவே உனக்கு சாட்சியே கிடையாது எடுத்து ஓட சொல்லுவானே அவளா உனக்கு தங்கை அவளுக்கு நீ அண்ணன் இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் காட்சி சட்டத்திற்கு ஏற்காது வழக்கு பாரிடமில்லாத சங்கீதம் ஏற்று சுரக்காய் கூட்டு போவது விடத்தை இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா இந்த தங்கைக்காக இந்த அண்ணன் கூறும் சாட்சி செல்லாதா ஐயா நீங்க யார் எப்படிப்பட்ட மா மன்னர் உங்களுக்கு முன்பு இந்த நாட்டை எப்படிப்பட்ட மா மன்னர் எல்லாம் ஆட்சி செய்தார்கள் ஒரு பசுவின் கன்றிக்காக தன் மகனை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரே மனித சோழன் அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தெடுத்தாரே சிவி சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது ஒரு முல்லை கொடிக்காக தன் தேரையை பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல் அப்படிப்பட்ட பரம்பரை பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தில் என்ன உதாசனப்படுத்திட்டீங்க என் தங்கையை எப்படி எல்லாம் வளர்த்து தெரியுமா செல்லமா வளர்த்தையா உனக்கு அனுபவமே தெரியாதவையா பச்சை மண்ணையா என் தங்க பச்சை மண்ணையா விடுவாவி என் தங்கையை சீரழித்து கொலை செய்து விட்டானே என் தங்கையை பிரிந்து எப்படி நான் தனிமை வாழ்கின்றனோ அதே போன்று உங்களுக்கு நான் சாபத்தை தர போறேன் என் ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை பிரிந்து எப்படி நான் தனிமை
வாழ்க்கை வாழ்கின்றனோ அதே போன்று நாட்டை இழந்து நாட்டு மக்களை இழந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து கட்டிய மனைவி இழந்து நடு வீதிக்கு அனாதையாக வருவாள். இதுவே இந்த யானை தந்த சாபம். இதுவே இந்த யானை தந்த சாபம். இதுவே இந்த யானை தந்த சாபம். அம்மா ஒரு ஏழை சாபம் ஒரு ஏழை கொடுக்க சாபம். உனக்கு என்ன படிக்க பலிக்கும் கவலை வேண்டாம். உண்மைதான். அமைதியாக புறப்படுங்க. உன் நாட்டையும் உன் வீட்டையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? கவலையே கிடையாது. அவை கலையட்டும். சாபை கலையா போத நிறுத்துங்கள். நீங்க என்ன வார்த்தை கூறுகிறீர்கள்? மேலே யார்? பூமாதேவியா? கீழே யார்? ஆகாயவாணியா? நீங்க பேசும் வார்த்தையிலே தடுமாறுகிறது. இந்த கொலையை நீங்கள் தான் செய்து இளவரசி இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்தலை கண்களால் பார்த்தாயா? மேல பூமாதேவி, கீழே ஆகாயவாணி. உண்மையாக மாத்தி சொல்லிட்டாரா? ஆமா. அவன் உள்ள சொல்ற வசனத்தை வெளியே வந்து சொல்ல மாட்டான். தாயில ஒண்ணே முக்கா பங்கு கேட்கறான். பார்த்தாயும் யாரா? எதுக்காக தெரியுமா? இந்த வார்த்தையில் தடுமாறுகிறது. அதனால் அந்த ஏழு குடும்ப தேர்தல் சுகந்தியை கொலை இவங்க தான் கொலை செய்தார்களோ இல்லையோ, கொலை நடந்ததோ இல்லையோ, அதெல்லாம் தேவையில்லை. இந்நாட்டு இளவரசி, இந்த நாட்டு மக்களை காப்பது இந்நாட்டு அமைச்சர். அமைச்சர் இருந்தாலும் இவன் யார் தெரியுமா? டேய், ₹1 கொடுத்து குடும்பம் வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? நெத்தியிலே திலகமாக வைக்கின்றோம். ₹500 கொடுத்து செருப்பு வாங்குறோம். அது எங்க வைக்கிறோம்? வாயப்படிக்கு வெளியே விடுகிறோம். அந்த செருப்புக்கு சமதாயம் யாகராராவோ கூட போய் சண்டை போட்டாரா? நான் தாயில வச்சேன். யாரை பார்த்து சிறப்பு சமையல் சொல்கிறார்? ஆமா. ராஜா மச்சானா. அமைச்சர் மரியாதை தேவை ஜாஸ்தி வந்து. வாடா இங்க. சரி. வாடா வாடா வாடா. அண்ணா வாடி அடிச்சுவாங்க. டேய், வாடா இங்க. நீ யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? நான் யாரு? நீதான் யார் தெரியுமா? விக்கி. எச்சை இலை, எச்சை இலை, எச்சை இலை. எச்சை இலைன்னு கேட்கிறேன். நாய் நக்கலை இலைன்னு கேட்கிறேன். இவன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? நான் நக்கல் இலை இவன். யார் இளவரசி? யாரை பார்த்து நாய் நக்கல் எரிச்சலை சொல்றேன்? ஆமா. நான் நினைத்தேன். டேய், கண்களில் காய் எச்சை இலைன்னு கேட்கிறேன். ஆமா. நாய் நக்கலை இலைன்னு கேட்கிறேன். உம்மால தாயார்த்த பாடுகிறாங்க. உம்மால குடும்பத்தை பண்ணிடுவோம். ஒரு பொம்பளைக்கு உட்காந்துக்கிறேன். ஏய், நான் யார்? ஐயா யாரு? சனியா சகல பட்டாசு பாலு. ஐயா வாயா. இப்படி போ. அப்படி இருந்தாலும் டேய், வாடா இங்க. வட நாட்டுக்கு தெரியாத பெண் வந்த நாயில இவன். வாழ்வதற்காக ஓடி வந்த ஒரு அமைச்சர். ஆமா. வாடா வரணும். போனா போனோம். போனோம். செருப்படி எடுக்கணும். எங்க எடுக்கணும். ஆமாடா இவன். இது யாரு? ஒரு வேலைக்கார நாய் இவன். ஒட்ட சிரிக்கு வேலைக்காரன் நாய். காலு மேல காலை போட்டு கலக்கு செவ்வையா. வேண்டாம். அந்த காலத்து தக்கண்டி ராஜனை சூதுக்காவும் கூத்து கைவோமா. எதுக்கு பண்ணி வச்சிருக்காங்க? ஆமாடா. அதனால இந்த கொலையை இவன் தான் செய்திருக்க. போடா. இந்த சிங்கத்தை பார்த்தேன். சொல்கிறேன். சொல்லாத. சொல்லலாமா?
யாரடா நாய் நக்கனல? ஏய், தர்மத்தில் வாழ்வதனை சூதுகவமா அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் தர்மன் சூதாடினா நாடு இழந்தான் நகரம் இழந்தான் உடன் பிறந்த தம்பிமார்களை இழந்தான் கட்டிய மனைவி பாஞ்சாலியை பகலில் வைத்து அப்ப எங்க போச்சு தர்மம் பகையாரி குடும்பத்தை ஒரு பள்ளத்தை எடுத்தான் ஒரு விளக்கு அணைத்தான் விடக்கூடாது இந்த இளவரசியை பழிக்கு பழி வாங்க வேண்டும்